இந்த பார்த்தீங்கன்னா இந்த 25 ஏக்கர் தான். ஒரு காலத்தில் குளத்து பத்தா இருந்ததை எல்லாத்தையும் நல்ல தம்பி நாடார் 1910 30களில் பட்டா ஆக்கி வச்சுருக்காரு. 1959 நில உச்ச வரம்பு சட்டம், 61 ஜமீன் ஒழிப்பு முறை, 1970 சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த டைமில் அரசாங்கம் எதுவும் கண்டுக்கிடாமல் இருந்திருக்கு. இப்போ 2020 பிரச்சனை ஆரம்பித்தப்போ இந்த 2 பட்டாவை 7 பட்டாவாக இருக்கிறத 2 பட்டாவை விற்பனை பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் நல்ல தம்பி நாடார் அவங்க வகையறாக இருக்கிற 7 பட்டாவுமே வருவாய்த்துறை ஆய்வுக்குட்படுத்தி அவங்களுக்கு நிலம் கிடையாது அப்படின்னு அறிக்கை சமர்ப்பணுங்கிறது தான் கோரிக்கையே. ஆனால் அதை எதையும் செய்யாமல் பேய்குளம் வருவாய் ஆய்வாளர், சாத்தாங்குளம் தாசில்தார், திருச்செந்தூர் கோட்டாட்சியர், தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சிஎம் செல்லுக்கு புகாராக அளிக்கிறேன், சிஎம் செல்லுக்கு புகாராக அளிக்கிறேன். ஒழுங்காக அவங்கள இந்த 674 செங்குளம் பெரிய குளத்து பத்து 30 ஏக்கரு ஒரு காலத்தில் வயக்காடாக இருந்திருக்கு. 675 சர்வே நம்பர் குளமும் அதோட 280 ஏக்கர் நிலமும் வயக்காடும் உருவான உடனே இது நஞ்ச புஞ்சை ஆகிட்டு நல்ல தம்பி நாடார் 1910 to 30 பட்டா ஆக்கி வச்சுருக்காரு. எங்கள் மக்கள் அனுபவத்தில் இருந்ததை பட்டா ஆக்கி வச்சுருக்காரு. 1947 சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் பட்டியல் இனத்திற்கான உரிமையோ எஸ்சி எஸ்டிக்கான உரிமையோ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒரு வருவாய்த்துறை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய வேலையை எதுவுமே செய்யாமல் பேய்குளம் வருவாய் ஆய்வாளர், சாத்தாங்குளம் தாசில்தார், திருச்செந்தூர் கோட்டாட்சியர், தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இருக்காங்க. சிஎம் செல்லுக்கு இந்த புகாரை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.